அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷல். காரணம், இந்த நிமிஷம் வலி, வேதனை, நிறையா ப்ரெஷர், நிறைய ஏமாற்றங்கள். ஆனால் இதெல்லாம் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கவே கூடாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துலேருந்தும் முழுமையான ஒரு விடுதலை அடைகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. அந்த நேரம் வந்ததால் தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே ஏற்றம் தான். என்னங்க சொல்கிறீங்க? விரயத்தில் சனி இருக்கிறாரு, குரு வேறு 3ல் மறைஞ்சிட்டாரு. 3ல் மறைஞ்சிட்டாருன்னு நினைக்கவே வேணாம். வெற்றி ஸ்தானம், சுக்கிரனுடைய வீடு. முயற்சியால் பல உயர்வான ஒரு நிலையை அடைய போகிறாங்க. அதுவும் நிறைய முயற்சி, தொழில் சம்மந்தமான விஷயம் நிறைய முயற்சி எடுக்க வைக்கும். அதில் சக்ஸஸ் ஆக வைக்கும். ஆனால் இன்னும் ஒன்று, கடன் வாங்கிடாதீங்க. ரெக்கமெண்டேஷன் பண்ணிடாதீங்க. யார்கிட்டையும் பார்ட்னர்ஷிப்லேயும் போயிடாதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் உங்களுக்கு காதல், திருமணம், வாழ்க்கை இதில் நிறைய ஏமாற்றங்கள் வலியில் கொடுத்துருக்கு. திரும்பி எனக்கு வலி கொடுத்துருமோன்ற பயம் இருக்குது. பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். நீங்கள் ஏமாந்த விஷயங்கள், வலிகளை சந்திச்சிருக்கீங்க. ஆனால் திரும்பி அதேமாதிரி வலியை கொடுக்குன்னு நினைக்க வேண்டாம். நல்ல ஒரு விஷயம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அந்த ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு, உயர்வான நிலைக்கு போகிறதுக்கு, உயர்வான சிந்தனை உள்ளவர்களை சந்திப்பதற்கு, இப்படி ஏராளமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அந்த விஷயங்கள் நீங்கள் மிகப்பெரிய அளவில் சாதனை படைக்கிறதுக்கான வழி வாய்ப்பு கிடைக்க போகுது. குரு சூரிய நட்சத்திரத்தில் இருந்து 3ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடம். முயற்சியால் கடனை அடைப்பது, முயற்சியால் எதிரிகள் எதிர்மறை எண்ணங்களிலிருந்து மீளுவதற்கான வழி வாய்ப்புகள், ஏகப்பட்ட அனுபவங்களை கடவுள் கொடுக்க போகிறார். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, யாரையும் திட்டிடாதீங்க. ஏன்னா உங்களை அறியாமல் அந்த கோபன்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வரும். ஏன்னா திட்டாதீங்க, கெட்ட வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டாம். அது முடிஞ்ச வரைக்கும் அவங்க நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா வாழ்க்கை அமையட்டும், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போய்டுவீங்க. ஏன்னா இந்த இடத்துல எவ்வளோக்கு மன்னிக்கிறோமோ, எவ்வளோக்கு விட்டு கொடுத்து போகிறோமோ, இந்த தன்மையோடு இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி, முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் மன்னிக்காமல் அந்த அந்த எமோஷனுக்குள்ளே இருந்துட்டால் பிரச்சனைங்க. ஏன்னா ஒரு விஷயம் இருந்தாலும் இன்னொரு சூப்பரான விஷயம் கிடைக்க போகுதுங்க. அந்த சூப்பரான விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு மைண்ட் செட்டுக்கு அப்போ தான் புரியும், இதனால தான் நம்ம இது இழந்தோமா, இதனால தான் இவ்வளோ சந்தோஷமான விஷயம் கிடச்சிருக்கா, புரியுது அப்படின்னு அந்த புரிதல் ஏற்பட தொடங்கிடும். அந்த புரிதல் ஏற்பட தொடங்கிட்டாலே உங்களுக்கு ஏற்றம் தான், வெற்றி தான், மகிழ்ச்சிகரமான நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க தொடங்கிடுங்க. கண்டிப்பாக அது ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்கும். அது மகிழ்ச்சிகரமான விஷயம் உங்களுக்கு கிடைக்க தொடங்கின பிறகு அது உங்களுக்கு ஏற்றத்தை நோக்கி தான் கொண்டு போகும். ஏற்றத்தை நோக்கி நீங்கள் பாருங்களேன், தேவையில்லாத அலைச்சல் ஏற்பட்டிருக்கு, நிறைய பணம் விரயம், எந்த பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணி வச்சிருச்சு. இன்னும் நிறைய விஷயம். ஏன்னா ராகுவோடைய பார்வை 11ஆம் பார்வை குருவை பார்த்துடும். அந்த குரு பார்க்கும்போது என்னன்னா, மாய வலையில் இழுத்துட்டு போகுங்க. தங்க நகையெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த டைம் பீரியடில் தங்க நகை சம்மந்தமான விஷயங்களில் இழுத்துட்டு போகும், மாயா வலையில் இழுத்துட்டு போகும். சில பேர் ஆசை வார்த்தைகளும் காட்டுவாங்க, இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம். அது உங்கள் கணவராக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் ரிஸ்க்கான விஷயங்களில் ஈடுபட்டுற வேணாம். உங்கள் மனசுக்கு ஒரு நபரை பற்றியான ஒப்பீனியன், ஜாதக ரீதியாக பேசுகிறத வச்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு சில விஷயங்களை கணிக்கலாம். அப்போ அது கணிக்கும்போது மேக்ஸிமம் கணிக்கலான்னு வச்சிங்களேன். அப்போ இந்த தன்மை இருக்கிறவங்க திரும்பி நம்மள்ட்ட ஏதாவது ஆசை வார்த்தையோ, ரொம்ப நான் உனக்கு எல்லாமே செஞ்சிடுறேன், உனக்கு வீடு வாங்கி கொடுத்துட்றேன், சொத்து வாங்கி தரேன், அது இது பணம் ஆசை காட்டுறதோ, இல்லை நான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன், எதுவாக இருந்தாலும் அந்த ஆசைக்குள்ளே மாட்டிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக. ஏன்னா இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இறைவன் தான் காட்டுறாரு, நான் எதுவுமே சொல்லலை. சும்மா நான் ஒரு கருவி, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது நான். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த இடத்துல நிதானமாக நீங்கள் டீல் பண்ணணும். நீங்கள் நிதானமாக டீல் பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவில் வெற்றி. ஆனால் அவசரப்பட்ட டக்குன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு போய் மாட்டிக்காது. ஏன்னா ராகுவுடைய பார்வை குரு மேலே இருக்குது. அப்போ உங்களுக்கு 100 பேரில் ஒருத்தவங்க நல்லவங்க இருப்பாங்க. அந்த ஒரு நல்லவங்களை மிஸ் பண்ணுறதுக்கு உங்களை அறியாமல் கோவத்தில் திட்ட வச்சிடும். ஆனால் அந்தமாரி அவசரப்பட்டு திட்டிடாதீங்க, வெறுத்துடாதீங்க. ஏன்னா ஒரு டெஸ்ட்டு பேப்பர் மாதிரி கடவுள் வைப்பாருங்க. நீங்கள் ஏன்னா பாருங்களேன், அந்த ராகுவுடைய 11ஆம் பார்வை குரு பார்க்குதுன்ற
அந்த குருவோடவே அடுத்தது புதன் வந்து குருவுக்கு புதன் விரயத்தில் இருக்கிறார். இந்த மாதிரி டைமில் கடன் வாங்கினா கூட யூஸ் ஆகாது. கடன் வாங்காதீங்க. மேக்ஸிமம் கடன் வாங்குகிற விஷயத்தெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துங்க. டெஸ்ட்டு பேப்பர்ன்ற விஷயத்துக்குள்ளே வர பாருங்கள். குரு ராகுவுடைய பார்வை இல்லை தொடர்புகள் இதெல்லாம் வந்து இப்போ பெற்றிருக்கு. அப்போ வந்து நான் கேட்டேன், கடவுள் டெஸ்ட்டு பேப்பர் வைப்பார், உனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையே ஒட்டுமொத்த வாழ்க்கையே உன்னை மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுக்குறேன். இல்லை தப்பான ஒரு மனிதர் ஆசை வார்த்தை காட்டுற ஒரு நபர்கிட்ட மாட்ட வைக்கிறேன். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஆசை வார்த்தை அப்படி பேராசைன்ற விஷயத்துக்குள்ளே மாட்டிக்கூடாது. ஏன்னா டெம்பரவரியான விஷயந்தான் பணம் எல்லாமே. ஆனால் அந்த பணத்துக்காக சில பேர் மயங்கிடுவாங்க. அந்த மாதிரி மயங்கிட்டால் முடிஞ்சிருச்சு. சில பேர் பாசத்துக்காக மயங்கிடுவாங்க. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பாசன்றது உண்மையாக நல்லவங்களும் காட்டுவாங்க. அந்த நல்லவங்க காட்டுற பாசமும் மற்றவங்க காட்டுற பாசமும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா ஒரு எதிர்பார்ப்புன்ற ஒரு விஷயத்தோடு அவங்கள்ட்ட வராங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் உஷாராக தான் இருக்கணும். எதிர்பார்ப்போடு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பேசுங்க, பழகுங்க. ஏன்னா அவசரப்பட்டுட்டிங்கன்னா அந்த லாக் ஆகிடுவோம். எமோஷ்னலாக லாக் ஆகிட்டால் திரும்ப மீள்றது கஷ்டமாக இருக்கும். எமோஷ்னலாக லாக் ஆகிடாதீங்க. எந்த சூழ்நிலையும் எமோஷ்னலாக லாக் ஆகிடாதீங்க. எமோஷ்னல் லாக் வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வரும். ஆனால் நீங்கள் தான் தெளிவாக இருக்கணும். நீங்கள் தான் நிதானமாக இருக்கணும். நீங்கள் நிதானமாக தெளிவாக இருந்துட்டிங்கன்னா எல்லாமே உங்கள் கட்டுப்பாட்டில் வந்துடும். எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும். ஒரு பரிகாரம் கூட சொல்கிறேன். இந்த பரிகாரம் என்னென்னா, நான் ஆசைப்பட்டது போலவே எனது வாழ்க்கையை நான் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நல்லவர்களாக இருக்கிறார்கள். இது போதும். ஏன்னா நிறைய கண்டென்ட் இருந்தாலும் முக்கியமான கண்டென்ட் திரும்ப திரும்ப சொல்லும்போது சிறப்பாக இருக்கும். இதை ரைட்டிங்கில் 3 தடவை எழுதுங்க. ஏன் 3 தடவை? 3ன்றது குருவோடைய அம்சம், குருவோடைய ராசி அதிபதி தான் குரு பகவான். அதனால தான் 3ஆம் நம்பர் சொல்கிறேன். இது எழுதும்போது 3ஆம் நம்பர் உங்களுக்கு ஹை லெவலில் பாசிட்டிவில் கொண்டு போய்டும். ஹை லெவல் பாசிட்டிவில் கொண்டு போகுது மீன் உங்களுடைய நிலை, தரம், எண்ணம், செயல்கள் எல்லாமே தூய்மையாகிடும். அந்தமாதிரி தூய்மை ஆகிடுச்சினாலே நல்ல நபர்கள் தான் வருவாங்க. உண்மையாகவே நல்லதை செய்யக்கூடிய நபராகவே வருவாங்க. அப்போ நல்லதை செய்யக்கூடிய நபராகவே வரும்போது அவர்களுடன் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒரு நல்ல நண்பன், நல்ல அண்ணன், நல்ல சிஸ்டரு அப்படின்னு அந்த 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 ஒரு இந்த கேட்டகரியில் வரும்போது, ஒரு நல்ல ஃப்ரெண்டு அந்த கேட்டகரியில் வரும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் நல்லவங்களாக வர ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து விரய சனி, குரு வலுவில் இழந்துட்டார், இதெல்லாம் வேணவே வேணாம். இந்த எதிர்மறை விஷயங்களுக்குள்ளே வேணாம். ப்ரிடிக்ஷன் வந்து அப்போ இந்த விஷயம் எடுத்துக்கணும். இன்னும் விரயத்தில் சனி இருக்கிறாரா, முதலீடு போடக்கூடாது, பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கக்கூடாது, அதிகப்படியாக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஸோ அப்போ வந்து ரீசனபிளாக எது நமக்கு செட் ஆகும், எது சம்மந்தமான விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு கேட்டகரி, அந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அப்படி பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து உயர்வான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கான வழி வாய்ப்பு கிடைக்கும். அப்போ வந்து இவ்வளோ நாள் நான் ஏமாந்து திரும்பி ஏமாற்றம் ஏற்படுமா? இருக்காதுங்க. ஏன்னா இந்த பரிகாரம் சொல்லியிருக்கேன். நீங்கள் கோயில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீனுக்கு பொறி போடுங்க. அங்கே இருக்கிற மீன் சாப்பிட்டுச்சினாலே மனசு சாந்தமாயிடும். மீனுடைய ராசி நீங்கள் மீனுடைய லக்கணம், மீன லக்கணன்ற மீன ராசியாக இருந்தாலும் சரி, அந்த பொறி போடும்போது மீன் சாப்பிடும்போது பார்த்து ரசிச்சிட்டிங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கூட குழந்தை பாக்கியம், குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும், மனசு சாந்தமாகும், தெளிவடையும். அப்போ இவ்வளோ நாள் ஏற்பட்ட வலி வேதனை அத்தனையும் உங்களை விட்டு விலகி போகும். முழுமையாக விலகி போய் நல்ல ஒரு நிலையை நோக்கி நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் முழு மனதோடு பண்ணி பாருங்கள். இதுக்கிடையே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிவிட்டு திருப்பி சப்ஜெக்ட் சொல்கிறேன். விஜய் ஆனந்த்ன்றவர் வந்து நியூமராலஜியில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. நீங்கள் அவர் காண்டாக்ட் பண்ணலாம். வெறும் பேர் தேதி வச்சே சொல்லுவார். இதுவே நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா 78 71 61 76 77 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா ஜாதகம் பார்த்துட்டு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஃபீஸ் தாங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஃப்ரீயாக எதுவும் நான் சொல்கிறது இல்லை. ஃபீஸ் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் அனுப்புங்க. நான் கம்ப்ளீட்டாக தெளிவாக உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். உங்களுக்கான மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. முடிஞ்சு போன விஷயத்த திரும்ப பேச வேணாம், நினைக்க வேண்டாம். நிதானமாக நீங்கள் இருங்க. நிதானமாக இருந்து நீங்கள் கடந்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு ஏற்றம் தான், வெற்றி தான்.
மகிழ்ச்சிகரமான நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். மகிழ்ச்சிகரமான நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். நல்லது தான் நடக்க போகுது.